योऽन्ध प्रविश्य मम वाचमिमां प्रसुब्धां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै. கடைசியாக புரோகிதாளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? புரோகிதர்கள் நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். அப்படி புரோகிதர்கள் நமக்கு க்ஷேமத்தை சொல்லலைன்னா புரோகிதாளுக்கு பாபம் வரும்னு சொல்கிறது. என் மனுஸ்மிருதியே இதைத்தான் சொல்கிறது. ஜனங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய பாவம் எங்கே போகிறதுன்னு கேட்டால் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜாவுக்கு போகிறது. ராஜா பண்ணுற பாவம் யாருக்கிட்டா போகும்னு கேட்டால் புரோகிதாளுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா புரோகிதாள்னால் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். புரோகிதர்கள் சமயத்தில் எடுத்து சொல்லலைன்னா, ராஜா தர்மத்தை பண்ணலைன்னா ராஜ்யத்தில் அநீதியானது ஏற்படுறது. அநீதி ஏற்படுறதுனால ஜனங்கள்லாம் பாவம் பண்ணுறா. பாவம் ராஜாவே சேர்றது, ராஜா பண்ணுற பாவம் புரோகிதர்களை போய் அடையிறது. இப்படியாக அதனால் அக்னிக்கு புரோகிதன் அப்படின்னு பேர். அதனால் அக்னிக்கு புரோகிதன் அப்படின்னு பேர். அக்னி தப்பே பண்ண மாட்டார். அவனோடு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மேலே நமக்கு என்ன வரும்லாம் தெரியாது. அப்படி வரக்கூடிய காலத்தில் ஹிதத்தை கொடுக்கக்கூடியவன் புரோகிதன். மீதி தேவதைகளை எல்லாம் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அக்னியை நம்ம பிரத்யட்சமாக பார்க்க முடியும். அக்னி மண்டலத்தில் இந்திரன் ஹவிசை வாங்கிட்டு போகிறார். இந்திரனை நீ பார்த்தாயான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரியாமல் வரார், கண்ணுக்கு தெரியாமலே போயிடுறார். ஆனால் அக்னி பிரத்யட்சமாக வரார், பிரத்யட்சமாக வாங்கிக்கிறார். யார் அவரை விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியவன் அக்னி. விசேஷமான பலன்களை அள்ளித்தரக்கூடியவன் அக்னி. ஹே அக்னி அப்படின்னு அழைத்து பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு சாமானியமான பொருள் இதுதான் மேலிருந்த வாரியான அர்த்தம்னு சொல்லலாம். திவ்ய பிரபந்தத்துக்கு கூட மகான்களும் ஆச்சாரியர்களும் உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம், வெளியே தெரிகிற அர்த்தம்னு ரெண்டு விதமான அர்த்தங்களை நமக்கு காட்டி கொடுக்குறா இல்லையா? வேதத்தில் கூட இப்படி உள்ளர்த்தம் வெளியர்த்தம்னு ரெண்டு வகையான அர்த்தம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அக்னி சப்தத்துக்கு விஷ்ணு அப்படின்னு நமக்கு பொருள் கிடைக்கிறது. இதையும் வித்யாரண்யரே சொல்கிறார். மத்வாச்சாரியர் பல இடங்களில் அடித்து சொல்கிறார். ஆதிசங்கரர் நிறைய இடங்கள் எடுத்து காட்டுறார். எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு சேர ஒருமித்த கருத்துடன் அக்னி சப்தத்தினால சொல்லப்படக்கூடியவன் விஷ்ணு அப்படின்னே நமக்கு சொல்கிறார். அப்படி எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். அல்லது அக்னிக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறதுனால அவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு அப்படிங்கிற சப்தத்துக்கு அந்தர்யாமித்துவம் அப்படின்னு பொருள். எங்கும் இருக்கக்கூடியவன். அக்னி அப்படிங்கிற தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருந்து நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் மீமாம்சா சாஸ்திரத்தில் கூட ஜெய்மினி மகரிஷி விசேஷமான சூத்திரங்கள்னால விவரிக்கிறார். விஷய விசாரம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை இதை பற்றி சொல்கிறார். யஜ்ஞமே பலனை கொடுக்கறதா, இல்லை யஜ்ஞத்தில் ஆராதிக்கப்படக்கூடிய தேவதை பலனை கொடுக்கறதா அப்படிங்கிறதெல்லாம் விசாரம் பண்ணி அதுக்கு பதிலும் சொல்கிறார். யஜ்ஞமே எப்படி பலனை கொடுக்க முடியும்? யஜ்ஞத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவதை தான் பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். அந்த யஜ்ஞத்தினால சந்துஷ்டி அடையக்கூடிய தேவதை தான் பலனை கொடுக்கறது. கர்ம விசாரம் அப்படிங்கிறது அதோடு நின்றுடுறது. பிரம்ம விசாரம் வேறு. பிரம்மசூத்திரத்துக்கு வரும்போது இன்னொரு படி மேலே போய் அதுக்கு பதில் சொல்கிறது. அந்த தேவதை தான் பலனை கொடுக்கறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த தேவதைக்கும் அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய பகவான் தான் பலனை கொடுக்குறார் அப்படின்னு பிரம்மசூத்திரத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மா பலனை கொடுக்கல, கர்மாவினால் ஆராதிக்கப்படக்கூடிய தேவதை பலனை கொடுக்கறது. இது சத்தியம். இதில் கடைந்தெடுத்து தேறிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், கடைசியாக நாம் கிரகிச்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எல்லா தேவதைகளுக்கும் பலத்தை கொடுத்து, புஷ்டியை கொடுத்து, தேஜஸை கொடுத்து, எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பகவான் தான் பலனை கொடுக்குறார் அப்படிங்கிறத நாம் உணரணும். பிரம்மசூத்திரத்தின் மூலமாக, பிரம்மசூத்திரம் இருக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் தெரிகிறது. இதற்கு சுவாமி தேசிகன் ஒரு அழகாக ஊமை சொல்கிறார். அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.